வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பால் அவல் வச்சு எப்படி ஒரு பாயாசம் செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப்பில் அவல் எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவில் முக்கால் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பால் 2 கப் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் அவசர வேலையில் இதை டக்குன்னு செஞ்சிடலாம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நல்லா நெய், ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா சூடாகிடுச்சு. இப்போ முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரி எவ்வளோ பாயாசம் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. திராட்சை, இது ரெண்டையுமே வறுத்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு முந்திரியை வறுத்துட்டு இப்போ திராட்சையை சேர்த்து நல்லா லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ அந்த நெய்யிலே அவளையும் கொட்டி லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு பால் 2 கப்பு, 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி இன்னொன்று எடுத்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவளோட. ஸ்டவ்வை நல்லா முழுமையாக கம்மி பண்ணி வச்சுட்டு இப்போ ஏலக்காய், ஒரு 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து சர்க்கரையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவல் ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது, டக்குன்னு வெந்துடும். இப்போ இந்தளவுக்கு வந்தோன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். நீங்கள் இந்த பாயாசத்தில் கடைசியாக கூட ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பாயாச வீடியோவே நிறையா நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அனைவருக்கும் நம் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.